விரும்புகிறேன். வேதத்தின் சாரம் வேதாத்திரியத்தில் என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கிறோம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வேதத்தின் சாரமான அறிவே தெய்வம் என்னும் கருத்தையும், இரண்டும் அல்லாதது தெய்வம் என்னும் அத்வைத கருத்தையும், இறைநிலையையும் இறைநிலையை அடையும் வழியையும் ஒரே பாடலில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த தினமும் தவத்துக்கு முன்பாக இசைக்கும் கீழ்கண்ட பாடல்தான் அது. அந்த பாடலை, அந்த கருத்தை ஆராய்வதுதான் இன்றைய உரையாகும். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. இந்த பாடலுடைய கருத்தை ஆராயும் போதே வேதத்தின் சாரம், நமது பிறவியின் நோக்கம், இந்த இரண்டுமே விளங்கி போகும். முதல் 2 வரிகளில் இறைநிலையின் திறமாக ஆம்னிபொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிசியன்ட் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்கிறோமே, அதுபோல எல்லாம் வல்ல, எங்கும் நிறைந்த, எல்லாம் அறிந்த தெய்வம் அது என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்த 2 வரியில பார்த்தீங்கன்னா, அருள் தந்தை அவர்கள் சொல்லுவது, அவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவர் சொல்கின்ற இறைநிலையை குறித்து சுயமாக சிந்தித்து தெளிவடைய நம்மை உணர்த்துகிறார்கள். அதாவது இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதை போல ஒரு கருத்தை தெரிந்து கொள்வது, தெரிந்த கருத்தை சரி என்று உறுதிப்படுத்துவது, பின்னர் அந்த கருத்தை நமதாக ஆக்கிக்கொண்டு ஒரு கருத்தை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வேதாத்திரி மகரிஷி அவர்கள். சான்றோர்கள் உரைத்ததை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் வழி வாழும் முறை பக்தி மார்க்கம். சான்றோர்கள் உரைத்ததை ஆராய்ந்து உண்மை நிலை உணர்ந்து அந்த கருத்துக்களை நம்முடையதாக ஆக்கிக் கொண்டு வாழும் முறை ஞான மார்க்கம். அந்த மாதிரியான ஒரு ஞான மார்க்கத்தை வடிவமைத்தார் தான் நம்மளுடைய மகரிஷி அவர்கள். அடுத்த 2 வரிகளில் இறைநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை கூறும் முகமாக பிரபஞ்சத்திலே அணு முதல் அண்டங்கள் அனைத்தையும் ஆட்சி செய்யும் இறைநிலையே நமது உடலாகவும், உடலுக்குள்ளே உயிர் இயக்கமாகவும், மனமாகவும் இறைநிலை இருக்கிறது என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். இதுவே ஆதிசங்கரர் அவர்கள் பயில்வித்த அத்வைதம். ஆ கூட்டல் துவைதம் அப்படிங்கிறதான் அத்வைதம். அதாவது துவைதம் என்றால் 2, ஆ என்பது எதிர்மறையை குறிக்கும், அத்வைதம் என்றால் 2 அல்ல என்பது, அதாவது ஒன்றுதான், அதாவது இறைநிலை ஒன்றுதான் அப்படிங்கிறது. மகரிஷி அவர்களும் அந்த அத்வைத இறைநிலையே நமக்கு உணர்ந்து ஓதுகின்றார். அடுத்த 2 வரிகளை பார்த்தீங்கன்னா, கல்லார் கற்றார் எவராக இருந்தாலும் செயலுக்கேற்ற விளைவை இன்பமாகவோ துன்பமாகவோ தருவதும், அத்தகைய விளைவை அந்த செயலிலேயே மறைத்து வைத்திருப்பதும் இறைநிலையே என்று கூறுகிறார் மகரிஷி அவர்கள். செயல் செய்வது நாம், அதற்கான விளைவை தருவது இறைநிலை. அவனின்றி ஓரளவும் அசையாது என்பது சான்றோர் கூற்று. நம் உடல்
உயிர், மனம் அனைத்தும் இறைநிலை என்பதுதான் உண்மை நிலை. ஆட்டுவிப்பதும் ஆடுவதும் இறைநிலையே அன்றோ? இன்ப துன்ப நினைவுகள் நமக்குத்தான் என்று நினைக்கிறோம். நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அது நமக்கு மட்டுமில்லை, இறைநிலைக்கும் தான் என்பது தெளிவாகும். எனவே நாம் நல்ல எண்ணம், சொல், செயல் மூலம் நம்மையும் பிறரையும் காப்போம் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்த இரு வழிகளிலே பரமாணுவாக அணுக்களின் கூட்டாக உள்ள பஞ்சபூதங்கள், ஜட பொருள்கள், உயிர்கள் மற்றும் மனிதர்கள் வரையிலான அனைத்து தோற்றங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது இறைநிலையே என்று கூறும் மகரிஷி அவர்கள் அத்வைதத்தை மீண்டும் தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்த இரண்டு வரிகளில் பார்த்தீங்கன்னா, நம்முள் இறைநிலையையும் இறைநிலைக்குள்ளேயே நாமும் இருந்து வருவதாகவும், அந்த இறைநிலை வேறு நாம் வேறு என்ற பிரிவற்ற நிலைதான் நிலவுவதாகவும் மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். பிறந்தது முதல் உயிர் பிரியும் வரை நான் நான் என்று கூறிக்கொண்டே இருக்கிறோம். நமது உடலோ மனமோ நமக்கு சொந்தமில்லை என்பதை உணர மறுக்கிறோம். சொந்தமென்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை என்ற கவிஞரின் வரிகளை இப்பொழுது நினைவு கூர்வோம். நமது என்று நாம் நினைக்கும் அனைத்தின் மீதும் நமக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. நாம் அவற்றை நிர்வகிக்கும் புரவலர் மட்டுமே என்ற உண்மையை உணர்ந்து, இறைநிலை நமக்கு அளித்தவற்றை துன்பமில்லாத முறையில் பேணி காப்பது மட்டுமே நமது பணியாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் இருத்தி கொண்டு வாழ வேண்டும். அடுத்த வரிகளை பார்த்தீங்கன்னா, இறைநிலையை மறவாமல் இருக்க வேண்டும் என்று உணர்த்தவும், இறைநிலையை அறியும் அறிவே அறிவின் முழுமை நிலை, அவ்வாறு அறிந்த இடமே அறிந்த வகையே முக்தி நிலையுமாகும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து என்றெல்லாம் சான்றோர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள். இறைநிலையை அறிவதற்கும் இறைநிலையின் அருள் இருந்தால்தான் முடியும் என்பதும், இறைநிலையின் அருள் பெற நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டுவது அவசியம் என்றும் கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.